புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தனியார் பள்ளிகளுக்கு கட்டாய கல்வி உரிமை திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய தொகையை விடுவிக்க தனியார் பள்ளிகள் இயக்ககம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் நலிவடைந்த மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் ஏழை எளிய குழந்தைகள் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் தனியார் பள்ளிகளில் கல்வி பயின்று வருகின்றனர். தனியார் பள்ளிகளில் RTE திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவருக்கான கல்வி கட்டணத்தை மத்திய அரசு தமிழக அரசு மூலமாக வழங்குகிறது. கடந்த 2022-23ஆம் கல்வியாண்டு முதல் 2 ஆண்டுகளாக தனியார் பள்ளிகளுக்கு RTE திட்டத்தின் கீழ் சேர்ந்த மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டிய 1000 கோடி ரூபாய் வரையிலான நிதியை வழங்கவில்லை என்று தனியார் பள்ளிச் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நந்தகுமார் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக 2022-23ஆம் கல்வி ஆண்டிற்கு ஒதுக்கப்பட்ட 386 கோடி ரூபாய் நிதியை கூட தனியார் பள்ளிகளுக்கு வழங்கவில்லை என்று வேதனை தெரிவித்திருந்தார். 2 ஆண்டுகள் நிதியை வழங்காததால் வரும் கல்வி ஆண்டில் RTE திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த மாட்டோம் என்றும் தனியார் பள்ளிகள் சங்க பொதுச் செயலாளர் நந்தகுமார் தெரிவித்தார். இது குறித்த செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பான நிலையில் இதன் எதிரொலியாக தனியார் பள்ளிகளுக்கு கட்டாய கல்வி உரிமை திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க தனியார் பள்ளிகள் இயக்ககம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குனர் முத்து பழனிசாமி அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலருக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் அந்தந்த மாவட்டங்களில் RTE திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை விவரங்களில் வேறுபாடு காணப்படுகின்றன என்றும் வேறுபாடுகள் உள்ள பள்ளிகளில் தேவையான விவரங்களை பெற்று வரும் 12ஆம் தேதிக்குள் தனியார் பள்ளிகள் இயக்ககத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.